வந்து கார்டு போட்டு பார்ப்போம். நெகட்டிவ் இருக்கும். அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் வந்து பீரியட்ஸ் ஆகிடும். அது ஒரு மாதிரி ரொம்ப காலையில் ஏஞ்சிக்கும்போது 10 மணி, மறுபடியும் 12 மணிக்கு தூங்குறேன், 2 மணிக்கு எந்திச்சிக்கிறேன், சாப்பிட்றேன், 3 மணிக்கு தூங்குறேன், 6 மணிக்கு எந்திச்சிக்கிறேன். எதுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வீடியோ போடுறது வந்து என் இஷ்டம். அது ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் ப்ரெக்னென்சி ரிவீல் வீடியோ போட்டப்போ நிறைய பேர் விஷ் பண்ணிங்க, நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு வீடியோவை ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது ஃபஸ்ட்டு பேபியா செகண்ட் பேபியான்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேபி. ஏன்னா நான் வந்து 2 பேபிஸ் கூட வீடியோ போட்டிருப்பேன், அதனால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. அது வந்து ஒன்று வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணு, இன்னொன்று வந்து அக்கா பொண்ணு. ஸோ இது எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி. அண்ட் வந்து ஹவு மெனி வீக்ஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து 19th வீக், 18th முடிஞ்சு 19th வீக் நடந்துகிட்ருக்கு. அண்ட் எப்போ செக் பண்ணிங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. எப்போ செக் பண்ணோன்னா February 9th. அது வந்து என்னோடய லாஸ்ட் பீரியட் டேட்டும் கேட்டிருந்தீங்க. 25th December. 25th December. ஏன் அவ்வளோ லேட்டானா? நான் செக் பண்ணும்போதே 45 days ஆகிடுச்சு. ஏன் அவ்வளோ லேட்டாக செக் பண்ணேன்னா, ஒரு வாட்டியும் நாங்கள் வந்து எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரெகுலராக பீரியட்ஸ் ரெகுலர், அதுக்கப்புறம் இர்ரெகுலர் ஆகிடுச்சு. இர்ரெகுலர்னால் ஒரு 10 days 12 days அந்த மாதிரி தள்ளி போகும். ஸோ தள்ளி போகிற டைமில் நாங்கள் வந்து நினைப்போம், நிறைய வாட்டி சிம்டம்ஸுமே இருக்கும், அதாவது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸுமே இருந்திருக்கு. அப்போது நாங்கள் என்ன நினைப்போம், ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ட்டு கார்டு போட்டு பார்ப்போம். ஒரு 10th பீரியட்ஸ் தள்ளி போய் 10th டேலலாம் வந்து கார்டு போட்டு பார்ப்போம். நெகட்டிவ் இருக்கும். அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் வந்து பீரியட்ஸ் ஆகிடும். அது ஒரு மாதிரி ரொம்ப, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ரொம்ப 2 பேருமே ரொம்ப டஸ்பாகி, ஐயோ பார்க்காமலே இருந்திருக்கலாம், பார்க்காமலே இருந்தால் மேபி தெரியாது, பார்த்து நெகட்டிவ் வந்து அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், 2 பேருக்குமே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கா. அப்போது இந்த வாட்டி என்ன பண்ணிட்டோம், நல்லா 15 days தள்ளி போயிடுச்சு. நான் வந்து எனக்கு எந்த சிம்டம்ஸுமே கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ இருக்காது, கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் நான் ஸ்ட்ராங்காக, ஏன்னா எந்த சிம்டம்ஸுமே இல்லையே, ஸோ கண்டிப்பாக எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானும் 45th day வரைக்கும் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கூட எனக்கு நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா நிறைய வாட்டி அந்த மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டு நம்பிக்கை எனக்கு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருந்தது என்னால். அன்றைக்கி ஃபுல்லாக நான் தூங்கிட்டே இருந்தேன். காலையில் ஏஞ்சிக்கும்போது 10 மணி, மறுபடியும் 12 மணிக்கு தூங்குறேன், 2 மணிக்கு எந்திச்சிக்கிறேன், சாப்பிட்றேன், 3 மணிக்கு தூங்குறேன், 6 மணிக்கு எந்திச்சிக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி எப்போ ஒரு சின்ன டவுட், சரி எப்போயுமே செக் பண்ணும்போது வந்து நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து மீன்ஸ் கார்டு வாங்கிட்டு வருவாங்க, நாங்கள் சேர்ந்து செக் பண்ணி பார்ப்போம், இருக்காது, டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம் 2 பேரும் சேர்ந்து. அப்போ இந்த வாட்டி நான் என்ன நினச்சேன்னா, ஓகே நம்ம வந்து தெரியாமல் போட்டு பார்க்கலாம், இருந்தால் அது வந்து வேலண்டைன்ஸ் டே வீக், அந்த February 9th அந்த டைம் வந்து வேலண்டைன்ஸ் டே வீக்கில். ஸோ ஒரு கார்டு வாங்கி வைப்போம். அப்போ கரெக்டாக ஹஸ்பண்ட் வந்து இதை வேலையை வெளியே போயிட்டாங்க. நான் வந்து நினச்சேன், சரி நம்ம கார்டு வாங்கி வைப்போம், February 14th வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அப்போ செக் பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு வேலண்டைன்ஸ் டே கிஃப்டாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஓகே அப்படின்னு இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். கார்டு வாங்கிட்டு என்னால் அமைதியாக இருக்கவே முடியல. சரி பார்ப்போம், ஒரு வாட்டி பார்ப்போம், டிசப்பாயிண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம எத்தனை வாட்டி டிசப்பாயிண்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்க்குறேன், டபுள் கோடு. ஐயோ, அதனால் அந்த ஃபீலை வந்து என்னால் வேர்ட்ஸால் சொல்லவே முடியாது. அவ்வளோ வந்து
எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கையே இல்ல. நான் 2 கார்டு வாங்கியிருந்தேன். 2 காம்போவா வந்தது. 2 வாங்கியிருந்தேன். மறுபடியும் நான் 2வதுலயும் பார்க்குறேன். ஒரு வேளை தப்பா இருக்குமோ! ஃபால்ஸா இருக்கலாம். அந்த மாரிலாம் நடக்கும்ல நெறைய பேருக்கு. அப்போ 2வதுலயும் செக் பண்ணி பார்க்குறேன். 2வதுமே அப்படியே வந்துச்சு. கையும் ஓடல, காலும் ஓடல. என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே வந்து நான் வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு டெடி இல்ல. ஒரு ஹார்ட் ஷேப்ல ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தேன். அது இதெல்லாம் சேர்த்து பேக் பண்ணி வச்சுட்டு வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் வெயிட் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து பொறுமையே இல்ல. நான் உடனே வந்து வீடியோ எடுக்கணும், லாங் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இத வந்து குடுத்துட்டேன். அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப வந்து ஏன்னா ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தது. நாங்க மட்டும் இல்ல, ஃபேமிலில எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அப்படி அதனால தான் வந்து அவ்ளோ எல்லாருமே அழுதுட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே அழுதுட்டாங்க. ரொம்ப வந்து அந்த மாரி ஒரு ஹாப்பி அண்ட் எமோஷ்னல் வெயிட் பண்ணியிருந்தாங்கல்ல அதனால. அடுத்தது வந்து எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரெக்னென்சின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. செப்டம்பர் 8, 2024 கல்யாணம் ஆயிடுச்சு. 1.5 இயர் கேப். அதுக்கப்புறம் என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சிம்டம்ஸ்னால் எனக்கு சிம்டம்ஸே கிடையாது. வாமிட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. வாமிட்டும் கிடையாது, எந்த சிம்டம்ஸும் இல்லை. செக் பண்ணதுக்கப்புறமும் எப்பயாவது ஸ்டொமக் பெயின் வரும். மற்றபடி எனக்கு வேறு எந்த சிம்டம்ஸுமே காட்டல. 45th டே வரைக்குமே இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் டயர்டாக மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் டெய்லி டயர்ட் தான். ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக நான் தூங்கிட்டே எவ்வளோ நேரம் என்னால் தூங்க முடியுமோ நான் அவ்வளோ நேரம் தூங்கிட்டே தான் இருப்பேன். என்னால் ஆக்டிவாக எதுவுமே பண்ண முடியல. குளிக்கிறது கூட எந்திச்சி போகிறதுக்கு என்னால் முடியல. அந்த அளவுக்கு நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். அதுதான் ஒரு சிம்டம்ஸ். மற்றபடி வாமிட் அதெல்லாம் இல்லை. அது இல்லாததே நல்லது. அதனால தான் கொஞ்சம் நல்லா சாப்பிட முடிஞ்சுது. நல்லா நிறையும் சாப்பிட முடியல. பட் சாப்பிட்றது நான் எப்பயும் சாப்பிட்ற மாதிரி அளவாக சாப்பிட முடிஞ்சுது. அப்போது அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வீடியோ போடுறது வந்து என் இஷ்டம். அதை நீங்கள் கொஸ்டின் பண்ணவே முடியாது. போடாதவங்கள ஏன் வீடியோ போடலன்னு கேட்க முடியாது. போடுறவங்கக்கிட்ட எதுக்கு வீடியோ போடுறோன்னு கேட்க முடியாது. அது அவங்களோட சாய்ஸ். அவ்வளோதான். வேறு அவ்வளோதான். நிறைய பேர் விஷ் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப அக்கறையாக வந்து அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, ஜூஸ் குடிங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அப்படி சொல்லி நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம்லையாக இருக்கட்டும், கமெண்ட்ஸில் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் ரொம்ப வந்து அவங்க வீட்டில் யாராவது ப்ரெக்னென்ட் ஆனால் எப்படி சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி சந்தோஷப்பட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.